அந்த அவரை பாத்தீங்களா, அவர் வந்து டைமுக்கு தொழுகிறாரு. ஆனா அவருடைய முகத்துல சுண்ணத்தான தாடி இல்ல. இவரை பாத்தீங்களா, அவர் வந்து சுண்ணத்தான தாடி எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா டைமுக்கு தொழுகிறாரு இல்ல. இந்த பெண்ணை பாத்தீங்களா, அவ வந்து டைமுக்கு தொழுகிறா. ஆனா ஹிஜாப் பண்றா இல்ல. அந்த பெண் ஹிஜாப் பண்றா. ஆனா டைமுக்கு தொழுகிறா இல்ல. எங்கள்ல சிலருக்கு அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றது தான் வேலை. அவங்க ஒரு ஜட்ஜாக உட்கார்ந்து கொண்டு அடுத்தவங்க அப்படி இப்படி இவர் அது அவர் இது என்று சொல்லி ஒரு டைட்டில் உண்ட ஒரு டெக் உண்ட குத்துறது தான் இவங்களோட வேலை. ஜட்ஜ் வந்து அல்லாஹ் மட்டும் தான். அவன் தான் தீர்ப்பு சொல்றவன், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவன். நாங்க ஒரு நாளும் ஜட்ஜ்மெண்டல் ஆக இயலாது. அதுக்காக நான் சொல்ல வரையில நாங்க ஒரு தவற விளைய பாவத்தை கண்டா திருத்தக்கூடாது, அதை நாங்க சுட்டி காட்டக்கூடாது என்று நான் சொல்ல வரையில்லை. நிச்சயமாக நாங்க அதை செய்யணும், அது எங்களோட பொறுப்பு. ஆனால் நாங்க ஜட்ஜ்மெண்டல் ஆக இயலாது. ஒருத்தருக்கு ஒரு சீல் உண்டு, ஒரு டெக் ஒன்று குத்த இயலாது. ஒருவர் செய்யக்கூடிய ஒரு பாவம், ஒரு பிழை, ஒரு தவறால அவருடைய மீதம் இருக்கிற மொத்த 90% நல்ல விஷயங்களையும் எங்களுக்கு 0வால மல்டிப்ளை பண்ண இயலாது. அதனாலதான் பொதுவாக சொல்லுவாங்க, நாங்க எங்கட விஷயத்துல வக்கீலாகவும் பிறருடைய விஷயத்துல ஜட்ஜாகவும் இருக்கிறோம். எங்களுக்கு உண்மையிலேயே ஒருத்தரை நல்வழிப்படுத்தணும், அவரை திருத்தணும் என்ற நோக்கம் இருக்குமெண்டா நாங்க அவருடைய விடயத்துல ஜட்ஜ்மெண்டல் ஆக மாட்டோம், அவரை ஜட்ஜ் பண்ண மாட்டோம். மாறாக நாங்க அவரை அப்ரோச் பண்ணுவோம், அவரை இன்ஸ்பயர் பண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியில தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க ருக்குவுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு சஹாபி வாரார், அவர் கொஞ்சம் லேட் ஆகி வாரார். அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மஸ்ஜிதுல்லுக்கு நுழைகிறார். நுழையும் பொழுது நபி அவங்க ருக்குல இருக்கிறாங்க. இப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாரு, சஃப்புக்கு வந்து சேராம அவர் நுழைஞ்ச அதே இடத்துல உடனடியாக ருக்குவுக்கு போயிடுறார். அதுக்கு பின்னால மெதுமெதுவாக வந்து சஃப்ல சேர்ந்து கொள்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிஞ்ச பின்னால கேட்கிறாங்க, இப்படி செஞ்சது யாரு? பொதுவாக யோசிச்சு பாருங்க, ஒரு மஜ்மால நிறைய பேர் இருக்க ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லீடர், ஒரு தலைவர் கேட்கிறார், யார் இப்படி செஞ்சது என்ற நேரத்துல உண்மையிலேயே அதை செஞ்சவர் ஒரு பெனிக் மோடுக்கு போவார். அதை வந்து சைக்காலஜில எமிக்டாலா ஆக்டிவேஷன் என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜி எங்களுக்கு சொல்லுது, ஒவ்வொரு மனிதனுடைய மூளையிலையும் எமிக்டாலா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அது 2 இருக்குது, லெஃப்ட்ல உண்டு, ரைட்ல உண்டு. அதோட வேலை என்னன்னு சொன்னால் மனிதனுடைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது. அப்ப இந்த எமிக்டாலா என்ன செய்யும், உடனடியாக ஆக்டிவேட் ஆகும், மில்லி செகண்ட்ஸ்ல ஆக்டிவேட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், நீங்க ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல இருக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்களை பிரின்சிபல் கூப்பிடுறாரு என்று சொல்லி, உடனடியாக என்ன செய்யும், மில்லி செகண்ட்ஸ்ல உங்களோட எமிக்டாலா ஆக்டிவேட் ஆகும். அது ரியாக்ட் பண்ணும். அது ஒரு என்சைட்டி, ஒரு பேனிக் மோடுக்கு போகும். அல்லது நீங்க பாதையில போறீங்க, திடீர்னு கருப்பா ஏதோ ஒன்று போகுது என்றால் உடனடியாக நீங்க பின்னுக்காகிறீங்க. இதுக்கு காரணமும் அந்த எமிக்டாலா தான். பை த வே, எமிக்டாலா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கிரீக்ல பாதாமுக்கு சொல்றது. என்றால் அந்த ஓகன் வந்து அது பாதாமுடைய சைஸ்ல தான் இருக்கும். ரைட், பேக் டு தி டாபிக். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்கிற நேரத்துல எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல கேட்கிறாங்க. இப்ப அந்த சஹாபி ஒரு பேனிக் மோடுக்கு போயிருப்பார். அவருடைய எமிக்டாலா ஆக்டிவேட் ஆகிருக்கும். சைக்காலஜி சொல்லுது, எமிக்டாலா ஆக்டிவேட் ஆகிற நேரத்துல அது ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்கு போகும். உண்டு அது இருந்து டிஃபெண்ட் பண்ணும், டிஃபென்சிவ் மோடுக்கு போகும். அல்லது அது ரன்அவே, அது ஒரு கிரட்ஜ் அது உண்டாக்கும். சரி, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் இப்படி செஞ்சது என்று கேட்ட நேரத்துல அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் தான் செஞ்சேன். இப்ப நபி அவங்க அவருடைய சைக்காலஜியை வழங்கினாங்க. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க என்றால், அவருக்காக துஆ செஞ்சாங்க. ஜாதகல்லாஹு ஹிர்சன், அல்லாஹ் உங்களுடைய பேர் ஆர்வத்துல அபிவிருத்திய பரக்கத்தை உண்டாக்குவானாக. சைக்காலஜில இதை வந்து எஃபெக்ட் லேபலிங் என்று சொல்லி சொல்லுவாங்க. எஃபெக்ட் லேபலிங் என்று சொன்னா என்னென்றால், ஒருவருடைய இமோஷனை நாங்க லேபிள் பண்றது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், உங்களோட பாஸ் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு கொடுக்குறாரு, 3 நாள்ல இந்த ரிப்போர்ட் எங்க டேபிளுக்கு வரணும் என்று சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க டைம் இருக்குது தானே என்று சொல்லி மெதுவா செய்றீங்க. இப்ப 3வது நாள் பாஸ் சொல்றாரு, இன்றைக்கு 5 மணிக்குள்ளால இந்த ரிப்போர்ட் எங்க டேபிளுக்கு வரணும் என்று சொல்றாரு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, கொஞ்சம் ரஷ் ஆகி அவசரப்பட்டு வேகமாக அந்த வேலையை முடிக்கிறீங்க, ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்க. இந்த நேரத்துல பாஸ் பாக்குறாரு, அதுல சில பல பிழைகள் இருக்குது. இப்ப அந்த பாஸ் உங்களோட ரியாக்ட் பண்ணினால் நீங்க ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்குள்ளால போவீங்க. ஒரு சரியான ஒரு லீடர் பாஸ் என்ன சொல்லுவார் தெரியுமா, ரைட், இதுல சில பிழைகள் இருக்குது, நான் நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் ரஷ் ஆகி செஞ்சதுனால தான் இந்த பிழைகள் வந்திருக்குது, அடுத்த முறை இப்படி செய்ய வானம் என்று சொல்லுவாரு. இப்ப இவருடைய எமிக்டாலா அது என்ன செய்யும், காம் டவுன் ஆகும். ஏனென்றால் இந்த இடத்துல அந்த பாஸ் கையாண்ட விதம் அதை வந்து எஃபெக்ட் லேபலிங் என்று சொல்லி சைக்காலஜில, அதே போல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல சொல்லுவாங்க. நீங்க இல்ல பில, உங்களுக்கு ஒரு டைம் கன்ஜஸ்ட் ஆக இருந்துச்சு, நேரம் போதாம இருந்துச்சு, அதனால தான் இப்படி பிழைகளை விட்டிருக்கிறீங்க என்று சொன்ன உடனே அவருடைய எமிக்டாலா அது காம் டவுன் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி ருக்கு செய்றார், சஃப்புக்கு பின்னால் இருந்து இது பிழை என்று உணர்த்தணும். ஆனால் நபி அவங்க அவரை ஜட்ஜ் பண்ண போக இல்லை.
நபி அவங்க சொல்லல நீங்க ஜமாத்தோட தொழணும்டா நேரத்தோட வந்திருக்கணும், அல்லது இது ஒரு சின்ன விஷயம் ஜமாத் இருக்கிற நேரம் பின்னால நீங்க தக்பீர் கட்டுறீங்க, எதையுமே நபி அவங்க சொல்லல. நபி அவங்க அவருக்கு ஒரு எஃபெக்ட் லேபிள் பண்ணினாங்க, ஜாதகல்லாஹு ஹிர்சன், நீங்க உங்களோட ஒரு பேர் ஆர்வத்துல ஒரு ஆசையில ஜமாத்தை புடிச்சிரோனும் நபிக்கு பின்னால தொழுகிறோனும் என்ற அந்த ஆசையில தான் அப்படி செஞ்சீங்க, அது உங்களோட பிள்ளை இல்ல என்று சொல்லிட்டு அவருடைய மிக்டாலாவை காம் டவுன் பண்ணிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வலா தஉத், திருப்பி இப்படி செய்ய வானம் என்று சொன்னாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கையாண்ட முறை இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜி, அதே போல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் படிச்சு தரக்கூடிய இந்த முறைகள், அது பேரண்டிங், அதே போல டீச்சிங் மெத்தட்ஸ், அதே போல கோஆபரேட்ஸ்ல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஆல்ரெடி காட்டி தந்த முறைகள். நாங்க இந்த முறைகளை எங்களோட வாழ்க்கையில கையாளும் பொழுது எங்களோட வாழ்க்கை மிச்சம் அழகாக மாறும். வஸ்ஸலாமு அலைக்கும்.